குட் மார்னிங். இன்னைக்கு எங்கள் டாடி, எங்கள் அண்ணா, எங்கள் அக்கா எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு ஹாலிடே. ஏன்னா இன்னைக்கு கணபதி பண்டிகை. ஸோ வீட்டில் கொழுக்கட்டை, சுண்டல் எல்லாம் செய்வாங்க. என்ன எனக்கு ஒரே பல்லுன்றதுனால எனக்கு கொடுக்க மாட்டாங்க சாப்பிட. பட் ஓகே, பார்த்துட்டு சும்மா இருப்போம். நம்ம கஞ்சியை வழக்கம் போல் குடிப்போம். ஆனால் இன்றைக்கி எங்கள் மம்மி ஏதாச்சும் எனக்கு எதனா பண்ணி போடுவாங்க. இம்சை பண்ண போகிறாங்க, பார்க்கலாம் அப்படின்னு தான் பண்ணுறாங்க எங்கள் மம்மின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், எங்கள் அக்கா, எங்கள் அண்ணா, எங்கள் டேடி வீட்டில் இருக்காங்க. ஆனால் எல்லோரும் அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருக்காங்க. நான் மட்டும் தனியாக ஆட்டாடிட்டு இருக்கேன். பட் எங்கள் மம்மி என் கூட தான் இருக்காங்க, தனியாக விடலை. எனக்கு குளிக்க வச்சாச்சு, நானும் வழக்கம் போல் அழுதாச்சு. இவங்க தான் எங்கள் வீட்டு கணபதி. நான் குளிச்சு முடிச்சு வந்து சாமி கும்பிட்டாச்சு. பாருங்க, எங்கள் மம்மி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, ஏதோ கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் ஃபோட்டோ வீடியோன்னு சொல்லிட்டு என்னை டார்ச்சர் பண்ண போகிறாங்க. என்னை டார்ச்சர் பண்ணுறதும் இல்லாத வீட்டில் எல்லாரும் இருக்கவங்களும் டார்ச்சர் தான் பண்ண போகிறாங்களே. எங்கள் அண்ணாவை சிரிக்க வைக்க சொல்லுவாங்க, எங்கள் அக்காவை சிரிக்க வைக்க சொல்லுவாங்க, எங்கள் டேடியும் சேர்த்து கத்துன்னு சொல்லுவாங்க. 3 பேர் சேர்ந்து எங்கள் மம்மி பின்னாடி கத்திட்டு இருப்பாங்க, எங்கள் மம்மி வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதுதான் வழக்கம் போல் எங்கள் வீட்டில் நடக்கிறது. என்னவோ உங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்குதா? எங்கள் மம்மி பண்ணுறது எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கலாம், எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கலாம். பட் ஃப்யூச்சரில் நம்மளுடைய ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது நிறைய மெமரிஸ் இருக்கும். ஸோ எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா? எங்கள் மம்மி பண்ணுறது எனக்கு எல்லாமே பிடிக்கும், ஆனால் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். நான் குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது எங்கள் வீட்டு கணபதி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அப்போவே நினச்சேன், இவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிட்டாங்க, நம்மளே இன்னும் ரெடி ஆகலையேன்னு. பார்த்தாக்கா அங்கே சீக்கிரம் முடித்தாதான் என்ன சீக்கிரமாக ரெடி பண்ண முடியுன்றதுக்காக அங்கே பூஜைலாம் முடிச்சுட்டு எங்கள் மம்மி ரெடி ஆகிட்டாங்க, என்ன ரெடி பண்ணேன். நானும் இன்னைக்கு சமத்து புள்ளியாக இருக்கணுன்ட்டு சைலண்ட்டாக ரெடி ஆகிட்டுருக்கேன். ஆனால் என்ன ரெடி பண்ண போகிறாங்கன்னு தான் தெரியல, பார்ப்போம். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி தான் பண்டிகை வரும்போது எங்கள் மம்மி மாதிரி இம்சை பண்ணுவீங்களா? பாவம் குட்டீஸுங்கெல்லாம். பட் எங்கள் மம்மிக்கு என்னை ரெடி பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக ரெடி பண்ணுவாங்க. எங்கள் மம்மி ரெடி பண்ணும்போது நான் ஒன்றும் கலட்டெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனாலும் எங்கள் டேடிக்கு ஒரு பயம், என் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு கணபதி வேஷம் போட போகிறாங்களாம். என்னை எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன், அழகாக இருக்கேன்ல. என்ன, எனக்கு தும்பி தான் இல்லை, பட் நான் கணபதி மாதிரி தானே இருக்கேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு எலியை கூட காணுமே. இல்லை இல்லை, ஏன் எனக்கு எத்தனை எலி இருக்காங்க தெரியுமா? எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் எலி தான், நான் கணபதி. எங்கள் அக்கா பக்கத்துலேயே இருக்கா பாருங்கள், அவள் தான் ஒரு பெரிய எலி எனக்கு. எங்கள் அக்கா என்னை தொப்ப கணேசன் சொல்லி என்னை கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் மம்மியும் சேர்ந்து தான் கேலி பண்ணாங்க. பட் எங்கள் அக்கா வாய்ஸில் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. எங்கள் அக்கா எனக்கு எதோ ஊட்டி விட்டுட்டே இருக்காங்க, நானும் சாப்பிட்டுட்டே இருக்கேன். வயிறு ரொம்புற மாதிரி இல்லை, என்ன இருந்தாலும் எங்கள் மம்மி ஊட்டினதான் எனக்கு வயிறு ரொம்ப நினைக்கிறேன். எங்கள் மம்மி ஃபோட்டோஷூட்டுக்காக அந்த பக்கம் எதோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நான் தான் தொப்ப கணபதி, நான் ரெடி ஆகிட்டேன். எங்கள் மம்மி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் எங்கள் மம்மி வீடியோ எடுக்கும்போது எங்கள் மம்மி யாராவது வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும். எங்கள் மம்மி எப்படி கத்திட்ருப்பாங்கன்னா என்னை சிரிக்க வைக்கிறதுக்காக எங்கள் அக்கா, எங்கள் அண்ணா எல்லாருக்கிட்டையும் கத்திட்ருப்பாங்க. நாங்கள் பாரு எப்படி கத்தி சிரிச்சிட்ருக்கேன். அதுக்கு காரணம் எங்கள் மம்மி, எங்கள் அக்கா, எங்கள் அண்ணா, எங்கள் டேடி எல்லாருமே. நல்லா இருக்கேன்ல. அப்புறமா எங்கள் அண்ணன் கீபோர்டு சொல்லித்தரேன்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவனே பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கு கோவம் வந்துடுச்சு. சரி நானும் பண்ணலான்ட்டு போனால் என்னை தூக்கி இஸ்து உட்கார வச்சுட்டான். எனக்கு கோவம் வந்து நான் கீபோர்டு வாசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் அண்ணனுக்கு ஆச்சரியமாயிட்டு என்னை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தான். எங்கள் அண்ணனுக்கு பாசம் அதிகம், பாசக்கார அண்ணன். என் மேலே இல்லை, கீபோர்டு மேலே ரொம்ப பாசம் அதிகம் எங்கள் அண்ணனுக்கு. கீபோர்டு வாசித்து எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு. அதனால நான் படுத்து நல்லா தூங்கிட்டேன்.
இப்போ தூங்குனா தான் நல்லாயிருக்கும். நைட்டு நம்ம எப்படின்னா வேலை செய்யணும்ல. நான் இன்னைக்கு வேற மாதிரி யோசிச்சு வச்சுருந்தேன். எங்கள் அக்கா எங்கள் அண்ணா வீட்டில் இருப்பாங்க, நம்ம ஜாலியாக ஹாப்பியாக நம்ம ஆட்ட ஆடலான்ட்டு யோசிச்சு வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், இவங்கக்கிட்ட ஆட்ட ஆடுற மாதிரியா இருக்குது. என்னை சென்டரில் உட்கார வச்சுட்டு 2 பேரும் பண்ணுற கொடுமையை பாருங்கள். எங்கள் அண்ணன் காய்ச்சல் போடுறன்ற பேரில் போட்டுன்னே இருக்கான். அந்த பக்கம் எங்கள் அக்காவை பாருங்கள், எங்கள் அக்கா தான் ரொம்ப கொடுமை பண்ணுறாங்கப்பா. அந்த முடிக்கு யாராவது கொடுமை போடணும்னு ஆசைப்படுவாங்களா? பாருங்கள், போட்டுட்ருக்காங்க. ஐயோ, என்னால் முடியல சாமி. இவங்களுக்கு ஸ்கூல் வச்சாதான் கரெக்டாக இருக்கும். எங்கள் மம்மி சொல்கிறது தப்பே இல்லை. இவங்களுக்கு ஒரு நாள் லீவு கூட கொடுக்கவே கூடாதுன்ற நான். டெய்லி ஸ்கூலுக்கு போகணும். பாருங்கள், எங்கள் அக்காவை பாருங்களேன், அங்கே எவ்வளோ கிளிப்ஸு, எவ்வளோ பேண்ட்ஸ் எடுத்து வந்து வச்சுருக்காங்க. என் தலையில் அவ்வளோ முடியாக இருக்குது. ஐயோ, இன்னும் ஒரு நாள் மொட்டை அடிக்க போகிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு மொட்டை அடிச்சிட்டோம். நான் ஜாலியாக அடிச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி கொடுமையில என்னால் தாங்க முடியல. அந்த கொடுமையை போட எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட சலிக்கவே இல்லை. சரி விட்டுடுவோம், அதான் நம்ம கைக்கு வரலையேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா, அதுவும் இல்லை. போடுறாங்க பிடிச்சிட்டே இருக்காங்க. ஐயோ, எனக்கு வலிக்குதே. இந்த கொடுமையை நான் எங்கேன்னு போய் சொல்லுவேன். அப்புறமா எங்கள் மம்மி வந்தாங்க. ஒரே நிமிஷத்தில் கொடுமையை போட்டு பூவை சுற்றிட்டாங்க. இது எங்கள் மம்மி முதலே பண்ணியிருக்கலாம். எங்கள் அக்கா கிட்ட தலையை கொடுத்துட்டு எங்கள் அக்கா என்னை ரொம்ப கொடுமை பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் நாளைக்கு மீட் பண்ணலாம். நாளைக்கு தான் எனக்கு மொட்டை அடித்து காது குத்த போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.